அன்றைய நாள் 2003 ஜூன் 13. கேனி வோங் அப்படிங்கிற 28 வயதான அழகிய பெண்மணி ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்களோட குடும்பத்தோட ஒரு இரவு உணவுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக கேனி வோங் ரொம்பவே பிரம்மாண்டமாக தயாராகணும் அப்படின்னா, கேனி வோங் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி ஊழியர். பட் இருந்தாலுமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே மலேசியாவில் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் கேனி வோங்கோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால கேனி வோங் அமெரிக்காவில் இருந்து தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக மலேசியா வந்திருக்காங்க. தன்னோட அப்பாவோட உடல்நிலை சரியானதும் மீண்டும் நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறதா இருக்காங்க. ஸோ அதனால தான் கடைசி ஒரு நாள் தன்னோட குடும்பத்தோட ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு விருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்காங்க. கேனி வோங் பிளான் பண்ணபடியே அவங்களுடைய இரவு உணவை ரொம்பவே பிரமாதமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த அந்த வேலையில தான் கேனி வோங் அவங்களோட அம்மாவோட முகத்தில் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, கேனி வோங்கோட அம்மா ரொம்பவே சோர்வாக இருக்காங்க. அதை கவனித்த கேனி வோங் தன்னோட அம்மாவை மட்டும் போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுனால கேனி வோங்கோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அதை பார்த்த கேனி வோங்கோட சிஸ்டரும் நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் தயாராகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது தன்னோட காரில் இருந்த பார்க்கிங் டிக்கெட்டை மறந்து வச்சிடறாங்க. அதை எடுக்கிறதுக்காக கேனி வோங் அந்த உணவகத்துக்கு கீழே இருந்த கார் பார்க்கிங்க்கும் போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே கேனி வோங் அங்கே திரும்ப வரவே இல்லை. ஸோ இதனால் கொஞ்சம் பதட்டம் அடைஞ்ச கேனி வோங்கோட அம்மாவும் சிஸ்டரும் கேனி வோங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது கேனி வோங் அதை கட் பண்ணுறாங்க. மறுபடியும் கால் பண்ணும்போது கால் யாருமே எடுக்கலை. பட் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டுமே வருது. இப்படி ரொம்ப நேரம் ஆகியுமே கேனி வோங் அந்த இடத்துக்கு திரும்ப வரவே இல்லை. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ரொம்பவே பொறுமையாக காத்துட்ருக்காங்க கேனியோட அம்மாவும் சிஸ்டரும். பட் எவ்வளோ நேரம் ஆகியுமே கேனி வோங் அங்கே திரும்ப வராதனால கேனியோட அம்மாவும் சிஸ்டரும் அவங்களே அந்த கார் பார்க்கிங்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, கேனியும் அந்த இடத்துல இல்லை, கேனியோட காரும் அங்கே இல்லை. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க கேனியோட அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும். ரொம்பவே பதட்டமான கேனியோட அம்மாவும் சிஸ்டரும் உடனடியாக அங்கேருந்து செக்யூரிட்டிகிட்ட போய் என்னோட பொண்ணை காணோம், அவளோட காரையும் காணோம், எங்கே அப்படின்ட்டு கத்தி கதறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த செக்யூரிட்டியும் அங்கேருந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் கேனி வோங்க ஒரு மர்ம நபர் அங்கேருந்து வலுக்கட்டாயமாக அவங்களோட கார்லேயே கடத்திட்டு போனது தெரிய வருது. ஆமாம் மை டியர் சேவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2003 ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட, ஏன் ஒட்டுமொத்த மலேசியாவையே நடுநடுங்க வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை எப்போவுமே விசித்திரமான ஒன்று. அப்போ உண்மையை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இறங்கிடலாமா? வெல்கம் டு கேஸ் ஃபைல் வித் எஸ்கே. கேனி வோங் 1974 ஜூலை 18 ஓங் பி ஜெங் மற்றும் பேர்லி விஸ்வநாதனுக்கு 2வது மகளாக பிறகுறாங்க. தன்னோட சின்ன வயசுலேருந்து ரொம்பவே நல்ல பொண்ணாக, ரொம்பவே டேலண்டான பொண்ணாக தான் கேனி வோங் வளர்கிறாங்க. அதே சமயம் அவங்க வளர வளர அவங்களோட அறிவுத்திறனும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அழகுமே ரொம்பவே மற்றவங்க பாராட்டுற வகையில் இருந்தது. இப்படி கேனி வோங் அவங்களோட டீனேஜை ரொம்பவே அழகாக கிடக்குறாங்க. அப்படி இருந்த அந்த நிலைமையில தான் தன்னோட அடுத்த படிப்புக்காக அமெரிக்கா சொல்கிறதுக்காகவும் பிளான் போடுறாங்க. அந்த பிளான் படியே அமெரிக்காவும் போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட படிப்பு முடித்த கேனி வோங் வேலை தொடங்கும்போது பிராண்டன் வோங் அப்படிங்கிற ஒருத்தரையும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திச்ச நபரையே கொஞ்ச நாளில் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட திருமணம் 2001 அப்போ நிறைவேறுது. இப்படி போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில தான் ஜனவரி மாதம் 2003 அப்போ கேனி வோங்கோட அப்பாவுக்கு புற்றுநோய் அப்படிங்கிற செய்தி கேனி வோங்க்கு தெரிய வருது. இதனால் கேனி வோங் அவங்களோட அப்பாவை பார்க்கறதுக்காக மறுபடியும் அமெரிக்காவில் இருந்து மலேசியா திரும்ப வராங்க. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில தான் கேனி வோங்கோட அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கடவுளோட ஆசீர்வாதத்தோட அவங்க உயிரும் பிழைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கேனி வோங்
அடுத்த நாள், அதாவது ஜூலை 14, 2003 அப்போ அமெரிக்கா கிளம்புறதா இருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் அதுக்கு முந்தைய நாள் ஜூலை 13 அப்போ அந்த மிகப்பெரிய ஒரு விருந்திலையும் கேனி வோங் கலந்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த மர்ம நபர் கேனி வோங்க கடத்துறாரு. அவங்க இன்ட்ரோல முன்னாடியே சொன்ன மாதிரி கேனி வோங்கோட அம்மாவும் அவங்களோட சிஸ்டரும் கொடுத்த தகவல் பேர்ல அங்க கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த பெண்மணியை கடத்தின நபர் அஹ்மத் நஜீப் அப்படிங்கிற உண்மையவும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அந்த தகவலை மற்ற போலீஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு 2 போலீஸ் ரோந்து போயிட்டு இருக்கும்போது அதே வகையான காரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் யார் நீங்கள் அப்படின்ட்டு அந்த 2 பேரையும் விசாரிக்கும் போது அஹ்மத் நஜீப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேரும் லவர்ஸ் சார், எங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையில் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் கேனி வோங் அவன் பார்க்காத அந்த நேரத்தில் தன்னுடைய கை சைகைகளால் ஹெல்ப் கேட்குறாங்க. அதை கவனித்த போலீஸ் அவங்கள காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே அதை அந்த அஹ்மத் நஜீப்பும் பார்த்துடுறான். ஸோ உடனடியாக காருக்குள்ளே போனவன் அவசரமாக அந்த கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணுறான். அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அங்கிருந்த விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அந்த டயரை குறி வச்சு சுடுறாரு. அப்படி சுடும்போது அந்த டயரும் பஞ்சர் ஆகுது. பட் என்னதான் டயர் பஞ்சர் ஆகியுமே அங்கிருந்து அந்த அஹ்மத் நஜீப் தப்பிச்சு ஓடிடுறான். இப்படி அந்த இரவு நேரத்தில் இருந்த அந்த 2 போலீஸும் அஹ்மத் நஜீப்பை துரத்தும் போது என்னதான் அவனை பிடிக்க முடியலனாலுமே அவனோட ஐடென்டி கார்டு அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ ஒட்டுமொத்த போலீஸுக்குமே அதை இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அப்படி கிடைச்ச அஹ்மத் நஜீப்போட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே சல்லடை போட்டு அலசி ஆராயிறாங்க. அப்படி என்னதான் அலசி ஆராய்ஞ்சுமே அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம அதே இடத்துலையே தேடுதலோட மட்டுமே இருந்திருக்காங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் போலீஸுக்கு மற்றொரு கால் வருது. அப்படி அந்த ஃபோன் காலில் அவங்களுக்கு என்ன தகவல்கள் வருது அப்படின்னா, அமீனா இசாக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இங்கே ஒரு நபர் கார் பஞ்சரான நிலையில் எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டான். அப்படி நாங்களும் அவனுக்கு ஹெல்ப் கேட்கும்போது அவன் பார்க்காத நேரத்தில் அந்த காரில் இருந்த ஒரு பெண்மணி எங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறத நாங்கள் நோட் பண்ணாங்க. அவங்க சைகை மொழியில் தான் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அதை நாங்கள் பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அந்த நபர் அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து வேகமாக தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்கள விசாரித்த போலீஸுக்கு அவங்களுக்கு கிடைக்க வந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, கார் பார்க்கிங்கில் காணாமல் போன அதே சமயம் போலீஸால் சுடப்பட்ட அதே கார் தான் அந்த இடத்துக்கிட்ட வந்த ஒரு அதிர்ச்சியான தகவலும் போலீஸுக்கு கிடைக்கிது. இப்படி போலீஸுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் கிடைச்சதுனால இதுக்கு மேலேயுமே டிலே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸையுமே பயன்படுத்தி ரொம்பவே அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க என்ன தேடியுமே அந்த கேனி வோங்கையும் சரி கடத்தின நஜீப்பையும் சரி அவங்களோட கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருந்த இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சம்பவம் நடந்து சரியாக 3 நாளுக்கு பின்னாடி போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது ஜூலை 17, 2003. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி ரொம்பவே கொடூரமாக கான்கிரீட்டால் மூடப்பட்டு உடல்கள் ரொம்பவே கொடூரமாக எரிக்கப்பட்டு இறந்த நிலையில் கிடக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடைக்கிது. ஸோ உடனடியாக போலீஸும் சரி ப்ரெஸ்ஸும் சரி அந்த இடத்துக்கு வராங்க. இது ரொம்பவே பரபரப்பாக காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அங்கே கேனி வோங்கோட குடும்பமும் வர வைக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த உடலுக்கு பக்கத்தில் இருந்த அவங்களோட காரு தான். சம்பவ இடத்துக்கு வந்த கேனி வோங்கோட குடும்பம் அங்கே வந்து கொஞ்ச நிமிடங்கள்லேயே கத்தி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த உடல் யாருக்கானது அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே நியூஸ் சென்சேஷனல் ஆனதுனால போலீஸ் அவங்களோட ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் இறக்கி மறுபடியும் அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு வழியாக அஹ்மத் நஜீப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அவன் கொடுத்த கன்ஃபெஷன் தான் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று. வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். அப்படி அஹ்மத் நஜீப் என்ன கன்ஃபெஸ் பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சுவலாக
அஹ்மது நஜீப் அங்கே போனது கேனி அவங்க கடத்துறதுக்காக இல்லை. அஹ்மது நஜீப் அங்கே போனது அவங்களோட முதலாளியை கடத்துறதுக்காக. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, முதலாளி கேனி அவங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்டால், ஆக்சுவலாக அஹ்மது நஜீப் முன்னாடி ஒரு பெண்மணிக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான். அதுதான் அவங்களோட முதலாளி. அப்படி இருந்த அஹ்மது நஜீப் அவங்க மேலே இருந்த பொறாமையின் காரணமாக அவங்கள கடத்தி கற்பழித்து கொலை செய்யணுங்கிற ஒரு மோசமான திட்டத்தையும் போட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது தான் அங்கே கேனிவங்க தன்னோட முதலாளின்னு நினச்சிட்டு கடத்திட்டேன் அப்படிங்கிறதையும் கன்ஃபஸ் பண்ணுறான். பட் இதை போலீஸாலையும் சரி, நம்மளாலையும் சரி, ஏன் அன்றைய மக்களாலையும் சரி கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. அப்படி இருந்துமே இப்படி போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ண அஹ்மது நஜீப் கோர்ட்டில் போய் கேட்கும்போது, நான் இந்த கொலையை பண்ணவே இல்லை, போலீஸ் என்னை அடித்து துன்புறுத்துனாங்க, அதனால தான் நான் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே மாற்றி பேசவும் ஆரம்பிக்கிறான். பட் அஹ்மது நஜீப் சொன்னதை யாராலையும் ஏற்றுக்க முடியவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அஹ்மது நஜீப் என்னை அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, கொடுமைப்படுத்தினாங்கன்ட்டு என்னதான் பல காரணங்கள் சொல்லியிருந்தாலுமே அஹ்மது நஜீப் மேலே ஒரு கீறல் கூட இல்லாமல் தான் இருந்திருக்குது. இப்படி இருந்த இந்த சுச்சுவேஷனில் இதை கேட்ட கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸை இன்னும் நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 வக்கீல்களுக்குமே, அதாவது அஹ்மது நஜீப் தரப்பு வக்கீல்களுக்கும் அதே சமயம் கேனிவோங் தரப்பு வக்கீல்களுக்கும் மேலும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான அவகாசத்தை தர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அஹ்மது நஜீப்போட வக்கீல்கள் சொன்ன சில கேள்விகள் நம்மளையே திடுக்கிடும் வகையில் இருந்துச்சு. அப்படி அஹ்மது நஜீப்போட வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேனிவோங் ஒரு பிளாக் கலர் பெல்ட், அதாவது கராத்தை தெரிஞ்ச பெண்மணியாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே எதுக்காக அஹ்மது நஜீப்பை எந்தவித தாக்குதலுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேர்கிட்ட கேனிவோங் சைகைகள் மூலிமா உதவி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துமே எதுக்காக கேனிவோங் அந்த இடத்துல தப்பிச்சு ஓடாமல் அதே சமயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹெல்ப் கேட்காம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே கொடுமையான 3வது விஷயம் என்ன அப்படின்னா, கேனிவோங் இறந்த நிலையில் இருந்தாங்க இல்லையா, அதாவது கான்கிரீட்டால் மூடப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஃபாரன்சிக் டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேனிவோங் கற்பழிக்கப்பட்டு அதே சமயம் அவங்க எரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கழுத்து நெறிப்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அஹ்மது நஜீப்போட வக்கீல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேனிவோங்குக்கு அஹ்மது நஜீப்பை ஆல்ரெடி பிடிக்கும், ஸோ அவங்க 2 பேருமே உடலுறவு வச்சுருந்துருப்பாங்க, அது அவங்க 2 பேர்த்தோட விருப்பத்தோட நடந்துச்சு. இது உடலுறவு வச்சுருக்கும் போது ஒரு சாதாரண விஷயம் தான், தவறுதலாக உடலுறவு செய்யும்போது இன்பம் தாங்க முடியாமல் அவங்களோட கழுத்தில் ஒரு விபத்தாக தான் இது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பழியும் சுமத்துறாங்க. பட் கேனிவோங் குடும்ப தரப்பு வக்கீல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேனிவோங் ஒன்றும் கழுத்து நெறிபெற்றதால் மட்டும் இறக்கலை, அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரொம்பவே ஆழமான 2 கத்தி குத்துகளும் நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. அதே சமயம் அஹ்மது நஜீப் தரப்பு வக்கீல்கள் சொன்ன எதுக்காக கேனிவோங் தப்பிக்க முயற்சிக்கல அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு கேனிவோங் தரப்பு வக்கீல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கற்பனையும் யதார்த்தமும் ஒன்று கிடையாது, அது 2மே வேற வேற. நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் தான் நம்ம அந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே சமயம் கேனிவோங் மாட்டிக்கொண்டது நள்ளிரவில் இருந்த காரணத்தினாலையும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி கேனிவோங்குக்கு எதிராக இப்படி சந்தேகத்துக்கு இடமின்றி அஹ்மது நஜீப் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச கோர்ட் அவனுக்கு சரியாக 13 வருஷங்கள் கழிச்சு செப்டம்பர் 13, 2016 அப்போ தூக்கு தண்டனை கொடுத்து அதை வெற்றிகரமாகவும் நிறைவேற்றுறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த மலேசியா மக்களையுமே அன்றைய காலத்தில் ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தின, அதே சமயம் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சியாகின கேனிவோங்கோட கற்பழிப்பு மற்றும் கொலை விசாரணை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் CFS.